ஹால்ல பின்னாடி செடி மரம் எப்பவுமே ஹாய்ன்னு சொல்லி அது ஹாய்ன்னு சொல்லி அன்போட அப்படியே என்னை பார்த்துட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு சமயத்துல இருந்து அவங்ககிட்ட நான் பேசிட்டேன். உள்ளுக்குள்ள எனக்கு எதுவுமே இல்லை, அவங்கள மேல கோவமே இல்லை, எதுவுமே இல்லை. அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நாளா பார்த்துட்டு ஒரு குழந்தை அம்மா குழந்தை ரொம்ப நாளா பார்த்துட்டு எப்படி முத்தம் கொடுக்குமோ அப்படி அன்போட கட்டி பிடிச்சி அந்த மாதிரி இருந்தது எனக்கு ஃபீலிங். ஒரு நாளைக்கு நான் ஹால்ல உட்காரும்போது அந்த செடி இருக்கும், ஹால்ல பின்னாடி செடி மரம் எப்பவுமே ஹாய்ன்னு சொல்லி அது ஹாய்ன்னு சொல்லும். அன்போட அப்படியே என்னை பார்த்துட்டு சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஃபீலிங் அப்படியே எனக்கு அன்பு கொடுக்குற மாதிரி. அதுதான் நம்ம சின்னதா கொடுத்தா கூட அன்பு அதை எதிர்பார்க்கும். இப்போ நம்ம செடிங்களுக்கிட்ட எவ்வளோ கத்துக்கணும். அது ஆக்சிஜன் கொடுக்கும், நிழல் குடுக்கும். சுவார்த்தமே இருக்காது எங்களுக்கு. பழம் குடுக்கும், காய்கறிகள் குடுக்கும். இப்போ நான் செடிங்கள இருக்கும். வெண்டைக்காய் அந்த மாரி நெறைய செடிங்கள் இருக்கு. வெண்டைக்காய், கீரை எல்லாமே. நான் அது அவங்ககிட்ட பேசிட்டு, "நான் பறிக்கலாமா? இந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய் அந்த மாரி இருக்கும். பறிக்கலாமான்னா?" பேசிட்டு நான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் பறிப்பேன். அப்போ பேசி பறிக்கும்போது சந்தோஷமா குடுக்குது. "எடுத்துக்கோ. உனக்கு தான் அந்த மாரி ஃபீலிங் வருது. நீ எடுத்துக்கோ. நீ சாப்பிடு." மாரி அந்த ஃபீலிங் வருது. அப்போ எனக்கு அந்த மாரி பண்ணும்போது, எனக்கு தியானத்துக்கு முன்னாடி ஒரு 2, 3 பேருகிட்ட எனக்கு கோவம் இருக்கும். நெறைய கோவம், தேஷம் அந்த மாரி இருக்கும். அந்த மாரி பண்ணிட்டாங்களே அந்த மாரி மைண்டுக்குள்ள நெறைய இருக்கும். அப்போ எப்போ நான் இந்த மாரி பண்ணிட்டு தியானம் நெறைய பண்ணும்போது, அவங்க அந்த தியானத்துல தெரிஞ்சாங்க. அவங்க மூஞ்சில தெரிஞ்சுட்டு, அப்போ அவங்க மேல எனக்கு கோவம் போயிடுச்சு. கோவமே இல்ல. ஆனா ஃபுல்லா எனக்கு அந்த அன்பு தான் தெரியுது. அவங்களும் நானும் ஒண்ணு தானா? அந்த மாரி தெரியுது எனக்கு. அப்போ அ அது பண்ணிட்டே இருக்கும்போது, அவங்களே ஒரு ஃபங்ஷனுக்கு போனாங்க. இந்த ஃபங்ஷன்ல அவங்க இருந்தாங்க. எப்பவுமே எங்க போனாலும் அவங்க கிட்ட பேச மாட்டேன். அவங்க பேச மாட்டாங்க. போனா அவங்க கிட்ட பேசினேன் நான். நானே போயிட்டு பேசிட்டு ஒரு சிரிச்சுட்டு பேசினா, அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லார்கிட்டயும் சொன்னாங்க இந்த மாரி. அவங்க அத்தை, எங்க அப்பாவுக்கு தங்கச்சி. அவங்க எல்லார்கிட்ட சொல்றாங்க, "எங்க மருமக பேசிட்டா என்கிட்ட." எல்லாமே எல்லாரும் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. "உங்க அத்தை இந்த மாரி சொன்னாங்க. பேசிட்டீங்களேன்னு." அப்போ அது மாரி அப்போதான் நான் புரிஞ்சுகிட்டேன். இல்ல நம்ம அந்த மைண்ட் எக்ஸ்பேண்ட் ஆனா தாராளமான மனசு, அந்த மாரி ஹிருதயம் தாராளமான இது இருந்தாதான் இந்த மாரி அந்த துவேஷங்கள் இல்லாமே நம்ம அப்படிதான் அப்போதான் புரிஞ்சுகிட்டேன் நான் இது நம்ம மேல மன்னிச்சிடும், சாரி சொல்லிடுறோம். இல்ல உள்ளுக்குள்ள வரணும். அப்போதான் நான் அந்த தியானத்துல சாரி அதுக்கு முன்னாடியே நினைச்சுக்கிட்டேன். அவங்க தியானத்துல எப்போ தெரிஞ்சாங்க, சாரி இல்லன்னா நீங்க ஏதாவது அந்த ப்ராப்ளம் பண்ணியிருந்தீங்கன்னா, அது நான் தான் காரணம். அதனால உங்கள மன்னிச்சுட்டேன்னு சொல்லி, அந்த இது யார் யாருகிட்ட நான் கோவமா இருக்கனோ, யார் யார் என்கிட்ட பேசலையோ, அவங்களுக்கிட்ட எல்லாம் எனக்கு அன்போட இருந்து அவங்க எல்லாம் அ ஏதோ ஒரு சமயத்துல அவங்ககிட்டலாம் நான் பேசிட்டேன். உள்ளுக்குள்ள எனக்கு எதுவுமே இல்ல. அவங்கள மேல கோவமே இல்ல. எதுவுமே இல்ல. அந்த மாரி வந்தது. ஏன் சொல்றேன்னா, இந்த தியானம் அந்த மாரி நம்ம கத்துக் குடுக்குது. தியானம் அந்த மாரி நம்ப அ அந்த மாரி பண்ண வைக்குது. இந்த தியானம் தான். தியானத்துல இது இவ்வளோ இருக்கு நமக்கு. அந்த எதுவுமே பிராக்டிஸ் பண்ணாதான் எல்லாமே சும்மாவே வராது. எப்போ நம்ம மாறணும்னு நெனச்சாதான், நம்ம ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வரும். ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கும். நமக்கு எவ்ளோ அந்த இது வந்துட்டே இருக்கும். நம்ம மாறணும்னு நெனச்சாதான் அந்த மாரி வரும். அப்படியே இன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இந்த மாரி இருக்கும்போது நான் 2020ல ம் மௌனம் இருக்கணும்னு நெனச்சு 48 நாள் மௌனம் இருந்தேன். அந்த மௌனத்துல நான் இந்த மாரி ரொம்ப செடிங்ககிட்ட பேசுறது,
அந்த அப்போ வந்து லாக்டவுன், அப்போ செடிங்கக்கிட்ட பேசுறது அந்த மாதிரி இருந்து அந்த ஃபீல் பண்ணி அப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 மணிக்கு காலையில 3 மணிக்கு நான் வந்து ஏந்தி பிரபோஸ் சார்தி இருக்கும் ஜூம் செக்ஷன், அவர் தான் ஃபர்ஸ்ட். அந்த ஜூம் செக்ஷன்ல நான் வந்து தியானம் பண்ணும்போது பண்ணிட்டு ஒரு 6 o'clock இருக்கும் படுத்துட்டேன் நான். படுத்து உடனே எனக்கு வந்து பூமாதா பூமாதா கனவுல, அந்த கனவு மாதிரியே இல்லை எனக்கு. அந்த பூமாதா வந்து எப்படின்னா அது வந்து இந்த பூமி மாதிரி இல்லை, ஒரு ஏதோ ஒரு இடத்துல பழைய அந்த ஓட்டு வீடு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு வீடு மாதிரி இருக்கும். அந்த தெருவுல போயிட்டே இருக்கேன்னு அவங்க தொடப்பம் வச்சிருக்காங்க, கழுவிட்டு இருக்காங்க அங்கெல்ல. அங்க போய் அங்க கழுவிட்டே இருக்காங்க. அந்த வீட்டுல வந்து ஒரு கட்டில மேல ஒரு 20 வயசு பையன் இருக்கான். அந்த எழுந்துட்டு நான் எழுப்பிட்டே இருக்கேன் நானு. எழுந்திக்கவே இல்லை. எழுந்திட்டு அப்புறம் என்னான்னு கேட்குறாரு. "ஏந்திக்கோ, ஏந்திக்கோ, அந்த அம்மா பெருக்குறாங்க, அவங்க அழுகுறாங்க." அழுதுட்டே இருக்காங்க அவங்க வேற. அழுகுறாங்க, "எழுந்திக்கோ, எழுந்திக்கன்னா." எழுந்திக்கவே இல்ல, மறுபடியும் படுத்துக்குது. அப்புறம் வந்து, "என்னம்மா இந்த எந்திக்கவே இல்ல, அவன எந்திக்கவே இல்ல." எப்படின்னா, அப்படியே அழுதுட்டு என்ன கிட்ட வந்து ரொம்ப அப்படியே முத்தம் முத்தம் குடுக்குறாங்க. ரொம்ப முத்தம் குடுத்து, அவங்க கிட்ட போனா அப்படியே ஜொலிக்குது. இங்கேருந்து ஜொலிக்குது. எனக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கனவு மாரி இல்ல. நம்ம பேசிட்டே இருப்போமோ, ஒருத்தர் ஒருத்தர் பேசுறோமோ, எப்படி இது பண்றோம், அந்த மாரியே இருக்கு எனக்கு வந்து. அந்த ஜொ ஜொலிக்கிறது, அந்த முத்தம் எப்படின்னா, ரொம்ப நாளா பார்த்துட்டு ஒரு குழந்தை ரொம்ப நாளா பார்த்துட்டு எப்படி முத்தம் குடுக்குமோ, அப்படி அன்போட கட்டி புடிச்சு, அந்த மாரி இருந்தது எனக்கு ஃபீலிங்கு. நான் வந்து, "எதுக்கும்மா அழுவுற? நான் இருக்கேன். நான் பக்கத்துல இருக்கேன். நான் இங்கே இருக்கட்டுமான்னு" சொல்லி இப்படி நான் வந்து அந்த சமயத்துல நான் மௌனம். நான் கேட்கிறேன், அவங்க எதுவுமே வாய் திறக்கல. இப்படி ஆட்டுனாங்க, வேணான்னு சொல்லி. அப்போ வந்து அந்த டைம்ல வந்து அந்த கோழி குஞ்சுங்க, கோழி எதேதோ இருக்கும், ஜீவராசிகள் எல்லாமே இருக்கும். இத காமிச்சுட்டு அழுவுறாங்க. அப்போ அப்போ எனக்கு புரியல. நான் அப்போ சொன்னேன் நானு, "எதுக்கும்மா அழுவுறீங்க? நாங்க இருக்கோம். பிரமிட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. நெறைய பேரு. நான் ரேலி பண்ணி." அப்போ அந்த டைம்ல வந்து அந்த கனவுலவே நான் நான் பண்றேன் மேடம். அம்மா, நான் வந்து எல்லாருமே இருக்கோம். நாங்க ரேலி பண்ணி அந்த உங்கள க அ க கஷ்டத்துல இருந்து உங்க விடு வைக்கிறோம், சந்தோஷப்படுத்த வைக்கிறோம்மா ன்னு சொல்லி அந்த கனவுல நான் சொல்றேன் நானு. அந்த சொல்லிட்டே இருக்கேன் நானு. அப்போ வந்து எதுக்கு அழுகுறாங்க? அப்போ வந்து நான் அந்த கனவுல இருந்து வெளிய வந்து எதுக்கு அழுகுறாங்க? இது மாரி இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நான் எப்படியாவது ரேலி பண்ணணும். ஏதோ ஒண்ணு பண்ணணும். அப்போ கரோனா, அப்போ லாக்டவுன் அப்போ. அதனால தான் நான் வந்து எங்கன்னா ரேலிக்கு போறது, வீட்ல ரேலி வைக்கிறது, அது மாரி தான். அதுக்காக தான் நான் வந்து ரேலி வைக்கிறேன் நானு. அதனால அது எப்படி வந்ததுன்னா, எனக்கு வந்து அந்த எப்பவுமே நான் நெனச்சுப்பேன், பூமாதா குழந்தை நானு. அப்படி நெனச்சுக்கிட்டு நான் வந்து இந்த இயற்கையோட அந்த செடிங்கள்கிட்ட பேசுறதுனால தான் இந்த மாரி வந்தது. நான் ஃபீல் பண்ணேன் நானு. அது எப்படி வந்தது தெரியல. அப்போ இருந்து நான் வந்து அதனால தான் நான் ரேலி எல்லாம் பண்ணிட்டு, இன்னும் ரேலி பண்ணணும். எல்லார்கிட்ட நான் கொள்கிறேன். ஏன்னா, யாரெல்லாம் முடிஞ்ச வரைக்கு நீங்க சொல்லுங்க. இந்த தமிழ்நாடுல எங்க இருந்தாலும் நம்ப நெறைய ரேலி பண்ணணும். ஏன்னா, என் கோரிக்கை. நான் பேருக்காகவோ, இல்ல நான் புகழுக்காகவோ நான் இது சொல்லல. ஏன்னா, நான் வந்து அந்த பூமாத்துக்கு ப்ராமிஸ் பண்ணேன். அது அது வந்து என் கோரிக்கை. அது பத்ரிஜியோட கோரிக்கைகூட வந்து. ஏன்னா, எனக்கு வந்து பத்ரிஜி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்கள் நான் சொல்றேன். எனக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்தது. அப்புறமா இதெல்லாம் லாக்டவுன் ஆன பிறகு எனக்கு அ இது முன்னாடியே அ வலி, ரொம்ப நெறைய வலி எடுக்கும். அப்போ கூட நான் வந்து செடிங்கள்கிட்ட கூட பேசுவேன். இந்த மாரி வலி இருக்கு அதுன்னு சொன்னேன். ஓ போயிடும். அது உனக்கு போயிடும். அந்த மாரி இருக்கும். அந்த சமாதானம் தான் எனக்கு வந்து மருந்து மாரி இருந்தது எனக்கு வந்து. எப்போ நான் இந்த யூட்ரஸ் ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கு. பத்ரிஜி வந்து என் கனவுல வந்து கோல்டன் காயின்ஸ்
நிறைய கோல்டன் காயின்ஸ் என் கையில இப்படி அப்படியே இந்த வாயில இருந்து அப்படியே குடுக்குறாரு. நிறைய குடுக்குறாரு அப்படியே ஃபுல்லா. எனக்கு அப்போ புரியல. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து 3 மாசம் பெட்லவே இருந்தேன் நானு. ரொம்ப வலி வலி அந்த மாரி இருந்தது. அப்போ வந்து இது கொஞ்சம் பயம் எடுத்துக்கிச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பத்திரிஜி வந்து அது குடுத்தேன். அப்போ புரியல எனக்கு. நெறைய எனர்ஜி இருந்தது. எனக்கு வந்து ஆஸ்ட்ரல் சர்ஜரி அப்போ கூட எனக்கு உள்ளுக்குள்ள அந்த என்ன என்ஜாய் பண்ணு. வலி இருக்கும்போது கூட என்ஜாய் பண்ணு. உள்ள இருந்து யூட்ரஸ்ல இருந்து எனக்கு மெசேஜ் வருது. நீ என்ஜாய் பண்ணு ன்னு சொல்லி. அப்போ வந்து அப்போதான் நான் சிரிச்சுட்டே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி இது பண்ணேன். அந்த பயப்படும்போது தான் பத்ரிஜி வந்து எனக்கு நெறைய அந்த கோல்டு காயின்ஸ் அப்போ வந்து நான் நான் அந்த ப்ராசஸ் அப்புறம் அப்ப தெரியல எனக்கு. என்னதுன்னு புரியல. அப்போ வந்து தான் புரிஞ்சது. அவரு தான் என்ன காப்பாத்துனாரு. நான் வந்து அப்போ வந்து அந்த ப்ராசஸ் நடக்கும்போது, நான் வந்து இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேனோ! என்னமோ போயிடுவேன்னு நெனச்சு அந்த மாரி இருந்தது. அப்போ அந்த அவரு வந்த பிறகு தான் எனக்கு அப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு நானு நல்லா ஆன பிறகு எனக்கு புரிஞ்சது. அவரு தான் எனக்கு எனர்ஜி குடுத்து காப்பாத்துனாரு. அதனால நம்ம என்ன முடிஞ்ச வரைக்கும் அவரு வந்து எல்லாருமே சாகாகாரம் ஆவணும் நெனச்சு தான் அவரு வந்திருக்காருன்னு எனக்கு ஏதோ கேள்விப்பட்டேன். அதனால நம்போ வந்து ரேலி நெறைய பண்ணணும். இப்போ கூட நான் தாட் போட்டேன். எப்போவோ தாட் போட்டுட்டேன். ஏன்னா திருப்பதில ரேலி பண்ணும்போது நெறைய பேர் வந்தாங்க. 2000, 3000 பேரு. நம்ம தமிழ்நாடுல நம்ம ஏன் பண்ணக்கூடாது? நெறைய பேரு நம்ம வந்து இது நெறைய அது மாரி நம்ம கூட பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்து தாட் போட்டேன் நான். அது நடக்கும். நடந்தே தீரும். எல்லாருமே அதை ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் இதே மாரி நான் நெனச்சே பார்க்கல. இப்போ ரேலி பத்தி நான் சொல்ல நெனச்சேன். எனக்கு தானா வந்தது இப்போ வந்து. ஏன்னா இவ்ளோ நம்ம வந்து சுவார்த்தமா இருக்கோம். நெறைய ஜனங்களும் சுவார்த்தமா எனக்கு எதுவும் வேணும், வேணும், வேணும்னு நெனச்சிருப்போம் தவிர, நம்ம பூமாத்துக்கு என்ன வேணும்? செடிங்களுக்கு என்ன வேணும்? இப்போ வந்து அந்த சுவார்த்தம் எல்லாமே அந்த செடிங்களு நமக்கு எல்லாமே குடுக்குது இல்லையா? நிழலு, ஆக்ஸிஜன் குடுக்குது. நமக்கு வீட்டுக்கு என்ன தேவை? கதவு இதெல்லாம் குடுக்குது. சந்தோஷமா குடுக்குது. அது மாரி நம்ம சந்தோஷம் குடுக்கணும், குடுக்கணும், குடுக்கறது தான் கத்துக்கணும். நம்ம என்ன ஆ எ நம்ம இதுக்காக நம்ம பிரமிட்ஸ்க்காகட்டும், ஒரு சென்டர்ஸ்க்காகட்டும், அன்னதானத்துக்காகட்டும் நெறைய அது குடுக்கணும். குடுக்கறது பழக்கம் ஆவணும். அப்போதான் நம்ம ஆன்மா கூட வளரும். நமக்காக தான் நம்ம செய்றோம். இப்போ ரேலி பண்ணா நான் வந்து யாரோ சொன்னாங்க, ஒரு ரேலிக்கு அட்டெண்ட் பண்ணாவே ஒரு ஜன்மம் நம்ம வந்து எவ்வளோ ஜன்மம் வச்சுட்டு வந்திருப்போம். இவ்வளோ ஜன்மத்துல இவ்வளோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு, கத்துக்கிறதுக்கு வரோம்னு சொல்லி போட்டு அங்க பேங்க்ல போட்டு வச்சுட்டு வந்திருப்போம். அப்போ வந்து ஒரு ஜன்மம் குறையுமா? அது நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஜன்மம் நம்ம ஒரு ரேலி போனா ஒரு ஜன்மம் குறையுமா? அந்த ஜன்மத்துல இருக்கிற அந்த இது கர்மாங்கள்லாம் குறையும் இல்லையா? அந்த மாரி. நம்ப எவ்ளோ பண்ணா அந்த நெறைய நம்ம எப்போ பண்றோமோ, நமக்கு நமக்கு தான் பண்றோம். எனக்கு அ அ அந்த அப்படி சொன்னாங்க. அதனால வந்து நான் உள்ளக்குள்ள நான் புரிஞ்சுகிட்டு தான் நான் வந்து இதெல்லாம் எ எப்போ ஸ்டார்ட்டிங்ல வந்து ரேலி பண்ணும்போது எனக்கு புரியாது. எதுக்கு பண்றாங்க? என்ன ஒண்ணுமே புரியாது. அந்த ரேலி பண்ணும் பண்ண தான் எனக்கு புரிஞ்சது அங்க வந்து எல்லாரும் மாஸ்டர்ஸ் அங்க போயிட்டு ஃபுல்லா அந்த எனர்ஜிஸ் நம்ப வாயில இருந்து கத்துற அந்த எனர்ஜிஸ், நம்ப பார்க்குற அந்த எனர்ஜிஸ், நம்ம கூட எல்லாரும் சீனியர் அத சீனியர் மாஸ்டர்ஸ் மேல லோகத்துலேருந்து அந்த மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த எனர்ஜி எல்லாம் ஃபுல்லா பரவிட்டு எல்லாம் போயிட்டு, அது ஏதோ ஒரு நாளு நம்ப கொஞ்சம் பேரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சாகாகாரம் மாறுவாங்க. அதனால தான் அந்த ரேலி பண்றோம்னா, அப்புறமா தான் புரிஞ்சுது. அந்த புரிஞ்ச அப்புறம் தான் நம்ம கூட பண்ணணும் வந்து பண்றோம். நான் வந்து செந்தில் நகர்ன்னு சொல்லி அந்த ரேலி ஒரு 2 இயர்ஸ் பேக். அந்த பண்ணும்போது,
நான் வந்து தியானத்துல உட்காந்துட்டு நான் வந்து அந்த பண்ண அப்புறம் ரேலி பண்ணிட்டு அப்புறம் அங்க வந்து யாராவது சாக்காகாரம் மாறணும் அவரு தாட்டு போட்டுக்கிட்டார். இது தெரியும், ரிசல்ட் தெரியணும். இந்த ரேலி பண்ணதுக்கு எனக்கு ஒரு ரிசல்ட் தெரியணும் சொல்லி நான் தாட்டு போட்டின பிறகு கரெக்டா ஒரு 6 months பிறகு அங்க எங்க நாத்தனார் வீட்டுக்காரு சாக்காகாரமா மாறிட்டார். அவர் அப்பதான் புரிஞ்சது. ஓஹோ! நம்ம அதுக்காக தான் ரேலி பண்ணலாம். எவ்ளோ நம்ம தெரிஞ்சு ஒருத்தர் இருந்தாருன்னா, தெரியாம எத்தனையோ பேர் இருப்பாங்க. சாக்காகாரமா மாறுறதுக்கு. இப்போ எங்க ரிலேஷன்ஸ் வந்து நான் வந்து எப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே சாக்காகாரம். நான் சொல்லி பார்த்தேன் அவங்களுக்கு. நீங்க சாக்காகாரமா இருங்க. இந்த மாംസാഹാரம் பண்ணா அது பாவம். தியானம் கத்து குடுத்துட்டு இந்த மாரின்னா ஒருத்தர் இல்ல நான் வந்து சாப்பிடாம இருக்க முடியாது என்னால. நான் சாப்பிட்டுதான் ஆகணும்னு சொல்லி தியானம் கூட பண்ணல. அந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் இப்போ அவங்களே வராங்க. ஒருத்தர் இப்போ 10 மெம்பர்ஸ் மாறி இருக்காங்க எங்க ரிலேஷன்ல வந்து 10 மெம்பர்ஸ். இன்னும் மீதி பேரு ஒரு 4, 5 பேரு இத கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து 1 வாரம் இருக்கிறது. 1 மாசம் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் போனா நிறுத்திடுறோம். சீக்கிரமா நிறுத்திடுறோம்னு சொல்லியிருக்காங்க. நானா கேட்கல அவங்கள. ஸ்டார்டிங்ல நான் சொல்லி குடுத்ததா, இப்போ அவங்களா சொல்றாங்க. ஏன்னா, நம்ம நெறைய ரேலி பண்ணாதான் நமக்கு தெரியாம ஒருத்தரா அந்த வைப்ரேஷன் போயிட்டு அதுதான் புரிஞ்சுக்கிட்டேன் நான். அந்த வைப்ரேஷன் நம்ம எல்லாரும் மாஸ்டர்ஸோட வைப்ரேஷன் போயிட்டு அவங்க வந்து மாறுவாங்க. அந்த மாரி அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டதே. ஒரு ரிசல்ட் வந்ததில்ல. எவ்ளோ பேரு வருவாங்க. அதனால நம்ம ரேலி நெறைய பண்ணோம்னா, அதுக்கிட்ட மாறலாம். எல்லாரும் மாறலாம். கண்டிப்பா பத்ரிஜி சொன்ன மாரி 10 இயர்ஸ்ல சாகாகாரம் ஆகும்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி மாறுவாங்க. எல்லாரும் அதுக்காக நம்ம ஒர்க் பண்றோம். தியான பிரச்சாரம் நெறைய பண்ணணும். இதுக்காக நம்ம எவ்ளோ சென்டர்ஸ்க்காகட்டும், தியான மகா யக்ஞம் நடக்குது. இப்போ மறுபடியும் கோயம்புத்தூர்ல நடக்கும். அது எல்லாத்தையுமே நம்பளால முடிஞ்ச வரைக்கும் சேவை அங்க போயிட்டு நம்ம பிரச்சாரம் பண்றதோ, இல்லன்னா நம்மகிட்ட எது இருக்கு? பணம் இருந்தா பணம் ஒரு 10% நம்ம கண்டிப்பா நம்ம இப்போ 10,000 சம்பாரிக்கிறோம்னா, அது 10% ஒரு ரூ. 1,000 நம்ம கண்டிப்பா குடுக்கணும். நம்ம 10% இயற்கைக்காக. அது இயற்கை குடுக்கும்போது, நமக்காக நம்ம குடுக்குறோம். அந்த தர்மம் கண்டிப்பா பண்ணணும். அந்த தர்மமே நம்ம காப்பாத்தும். இப்ப ரட்சித ரட்சிதஹன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி எப்போ நம்ம தர்மத்துல இருப்போமோ, அந்த தர்மமே நம்ம எ எப்போ ஆபத்துல இருக்கும்போதோ, இல்லன்னா நம்ம கர்மங்கள் நெறைய பண்ணியிருப்போம். கத ஜன்மம் கர்மங்கள. அந்த கர்மத்தோட தான வந்திருப்போம். நம்ம அவ்வளோ பண்றோமோ, அந்த அப்போதான் நம்ம அந்த தர்மத்துல இருக்கும்போது, நம்ம இந்த தியானம் பண்ணும்போது, அந்த தர்மத்துல இருக்கும்போது, அப்போதான் நம்ம அந்த கர்மா எல்லாம் இல்லாம பண்ணிக்க முடியும். நம்ம வந்து அந்த கர்மா குறையும். அதனால எல்லாரும் தியானம் பண்ணுங்க. இந்த மாரி அதாவது சுவாத்தியாயம், சத் சங்கம் இந்த மாரி டெய்லி 1 ஹவர் சத் சங்கம் பண்ணுங்க. அப்புறம் வந்து இந்த மாரி உங்களால முடிஞ்ச வரைக்கும் தன், மன், தன் அந்த ஒர்க் இந்த சரீரத்தோட ஒர்க் பண்ணுங்க. இல்லன்னா, இந்த பணமா இல்லன்னா, அ சேவை பண்றது, தியான பிரச்சாரம் பண்றது, கோயிலு கோ கோயிலுக்குள்ள இல்லன்னா நம்ம இந்த அவங்கவங்க ஏரியா கிட்ட எல்லாமே அந்த ஒர்க் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். ஆனந்தத்தோட இருப்போம். அந்த திருப்தி நம்ம எப்போ குடுக்குறோமோ, அதனால தான் பத்திரிஜி சொல்லுவாரு, "கோழி கிட்ட கத்துக்கோ, காக்கா கிட்ட கத்துக்கோ, செடிங்கள கிட்ட கத்துக்கோ, அது ஆடுங்க கிட்ட, மாடுங்க கிட்ட" அதுதான் சொல்லுவாரு. ஏன்னா, நம்ம அந்த பார்த்தா அது கத்துக்குறோம். ஏன்னா, அது சுவார்த்தம் இல்லாம இருக்காங்க. நிஸ்வார்த்தத்தோட அந்த சுவார்த்தம் இல்லாம இருக்காங்க. நம்ம ஏன் இருக்கக்கூடாது? நமக்கு வந்து அது கம்பேரிசன். அவங்களுக்கு இருக்கே நமக்கு இல்ல. எப்ப பார்த்தாலும் இல்லன்னு சொல்றோம் தவிர, நெனைக்கிறோம் தவிர, நமக்கு இருக்குது வச்சுக்கிட்டு, அந்த திருப்தியா இருக்கிறதில்ல. இது இருக்கே நம்ம ஒரு சின்ன வீடு இருக்கே. மத்தவங்க இல்லாதவங்கள பார்த்துட்டு நமக்கு இதெல்லாம் இருக்கே. மத்தவங்களுக்கு இல்லையே. இப்போ வந்து ஜீவராசிங்கள்கிட்ட அவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்க வேணும்னு கேட்கறாங்களா? செடிங்கள எனக்கு வேணும். நீ என்ன குடுக்குற?
நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, இந்த பிசினஸ் மாதிரி பாக்குறோம். அவங்க எதனா பண்றாங்கன்னா, நம்ம பண்றாங்கன்னா அவங்க எதனா பண்ணுவாங்களா, அந்த மாதிரிதான் பாக்குறோம் தவிர, நம்ம எதிர்பார்க்காம கொடுக்கணும். எப்பவுமே எதிர்பார்க்காம கொடுத்ததா அது தர்மம். கொடுத்தல நான் பண்ணா வந்து ஒரு கர்வம், ஈகோத்தோட பண்ணக்கூடாது. நம்ம அந்த குடுக்கும்போது எவ்வளோ திருப்தியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதுதான் நம்ம போகும்போது எடுத்துன்னு போறது. இந்த பணம், காசு, இந்த பில்டிங்கு, காரு எதுவுமே எடுத்துன்னு போ மாட்டோம். எப்போ நம்ம அதுதான் சம்பாதனை. நம்ம வந்து இந்த ஆத்தியாத்மிக சம்பாதனை தான் நம்ம எடுத்துன்னு போறோம். இந்த பாபா, கர்மம், என்ன பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்ம இங்க எடுத்துன்னு போறோம். மறுபடி அடுத்த ஜென்மத்துல அது எடுத்துன்னு வந்து அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண. நல்லது பண்ணா நல்லது, அந்த புண்ணிய கர்மா பண்ணா புண்ணிய கர்மாவே எடுத்துன்னு வரும். பாவ கர்மம் பண்ணா அதுக்காக நம்ம அந்த அனுபவிக்கிறது. இந்த மாதிரி நம்ம எவ்வளோ ஜென்மங்கள் எவ்வளோ நிறைய பாவ கர்மம் பண்ணியிருப்போம், புண்ணிய கர்மம் பண்ணியிருப்போம். எவ்வளவு அனுபவிக்கிறோம். நம்ம கஷ்டங்கள், நம்ம கஷ்டம் 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 நினைக்கிறோம். ஆனா உம் கஷ்டம் கஷ்டம் நினைக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த யோசனை இல்ல. அது தியானத்துல வந்த பிறகுதான் புரியும். அதுக்கு முன்னாடி துக்கம் துக்கம் இருக்கும். இப்போ தியானத்துக்கு வந்த பிறகுதான் நம்மளுக்கு அந்த புரியுது. ஓகே மாஸ்டர்ஸ், எல்லாருக்குமே இந்த அவகாசம் கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.